மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ரைட். இன்றைய பார்த்தோம்னா கிரேட் 11 இரண்டாவது வகுப்புல சந்திக்கிறோம். முதலாவது வகுப்புல பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் படிச்சிருந்தோம். அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த படிச்சதுக்குள்ள ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க உடனே செட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு அதை கிளியர் பண்ணி கொள்ளுங்க. நீ டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போடுங்க. டவுட் இல்லையா, டவுட் இல்லைன்னு சொல்லி போடுங்க. ரைட், ஓகே. இந்திய கிளாஸ் இன்றைக்கு நம்ம படிக்கிற விஷயத்துக்கு போறதுக்கு முதல் உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏ லெவல்ல ஜிட்டுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு. ரைட். ஏ லெவல் ஜிட் எக்ஸாம் ஒரு விஷயமே இருக்கு. நீங்க ஏ லெவல்ல என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜிட் எக்ஸாம் நடக்கும். டேர்ம் எக்ஸாம்லயும் நடக்கும், ஃபைனல் எக்ஸாம்லயும் நடக்கும். அந்த வகையில இந்த இந்த வருடம் ஏ லெவல் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்காக வேண்டி ஜிட் எக்ஸாம் ஏர்லியா தானே போய் நடக்கும். அந்த வகையில இன்னைக்கு அந்த ஜிட் எக்ஸாம் நடைபெற்றிருந்துச்சு. அதை பேப்பரை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்கிறேன். இதுல பார்த்தோம்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம கிரேட் 10 11 படிக்கிற ஐசிடி மட்டும்தான் அங்க வரப்போகுது. நம்ம திரும்ப பார்த்தோம்னு என்ன, அங்க ஏ லெவல் போயிட்டு ஐடிக்கு எனக்கு படிக்கிற எந்த அவசியமும் இல்லை. நம்மள்ட்ட நோட்ஸ் இருந்தாலே போதும். கிரேட் 10 11 படிச்சது. ரைட், ஓகே. அப்ப அந்த பேப்பர்ல பாருங்க. நான் சும்மா உங்களுக்கு பேப்பரை விளங்கப்படுத்துறதுக்கு இப்ப தேவையில்லை நமக்கு. சும்மா பேப்பரை காட்டுறேன், பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்க ஐசிடி படிக்கீங்க, ஓகே. இதே இது ஐசிடி படிக்கல, கிரேட் 10 11 ஐசிடி படிக்காம ஏ லெவலுக்கு வர ஒரு மாணவராக இருக்கீங்கன்னா அவருக்கு இது வழங்குமா என்னன்னு தெரியா. ரைட். அப்ப கேள்வியில பார்த்தா தெரியும் எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லி. எல்லா கேள்வியும் நம்ம படிக்கிறது, படிச்சது. ரைட். இதான் ஏ லெவல்ல ஜிட் எக்ஸாம்னு சொல்ற அதுல எக்ஸாம் பேப்பர். சிரிப்பா இருக்கும், எல்லா விஷயமும் சிம்பிளா இருக்கு பாருங்க. டூ கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு இங்கேயும். எக்ஸல் இங்க பாருங்க, லாஜிக் கேட்ஸ் வந்திருக்கு. இது டேட்டாபேஸ் கேள்வி, HTML கேள்வி. நம்ம இந்த HTML பார்த்தோம்னு சொன்னா யூனிட் 5 படிப்போம். ஐசிடி இப்போ கிரேட்ல வந்து யூனிட் 5 படிப்போம். ரைட். இது என்ன, முன்வைப்பு மென்பொருட்கள், பிரசன்டேஷன். ரைட். நம்ம கிரேட் 11 இருக்கிற இது யூனிட் தானே இதுவும். ரைட். இதுதான் ஜிட் எக்ஸாம் சொல்லி சில்ற பேப்பர். எவ்வளவு சிம்பிளா இருக்கு. நம்மளோட ஓ லெவல் எக்ஸாமோட சிம்பிளான பேப்பர் உண்டு. இதுதான் ஜிட் எக்ஸாம் பேப்பர். பாருங்க, ஹெடிங்க பாருங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸாமினேஷன் 2025. இன்றைக்கு நடந்த எக்ஸாம் பேப்பர் 2026 ஜனவரி மாதம் 11 இன்று நடந்தது. பேப்பரை காட்டிட்டு இதான் எக்ஸாம் பேப்பர். அப்ப ஏ லெவலுக்கும் போயிட்டு ஏ லெவல்ல என்னதான் நம்ம எடுத்த ஸ்ட்ரீமுக்கு டீச்சர் வந்து படிப்பிச்சாலும் இதுக்கு படிப்பிக்க மாட்டா, இது கணக்கும் இல்லைங்க. அப்ப நம்ம இந்த கிரேட் 10 11 ஐசிடி படிக்கிறதுல ரைட் நம்மளுக்கு எக்ஸாம் ஈஸி. ஓகே, சரி. இதெல்லாம் இப்ப நமக்கு வேணாம், இதை விட்டு போட்டு நம்மளோட படிப்பு இப்போ மூணு விளங்கணுமே என்ன உண்டு, அதுதான் காட்டின பேப்பர். ஓகே, ரைட். இப்ப பார்த்தோம் சொன்னா நாம கிரேட் 11 முதலாவது யூனிட் ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனை உண்டு சண்டை, அதை எப்படி பகுப்பாய்வு செய்யற, அதுல உள்ளீடு எப்படி வெளியீடு எப்படி முறை வழியாக்கம் என்னன்னு சொல்லிலாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். சரியா?
உங்களுக்கு இதுல ஒரு கேள்வி ஒண்ணு காட்டுறேன், இங்க பாருங்களேன். ஒரு முஸ்பாத்தியான ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு பாருங்க இந்த. ரைட், இந்த ஜிட் பேப்பர் தான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஜிட் பேப்பர் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. இதுல பாருங்க, இன்னும் இந்த கேள்வி பாருங்களேன். தகவலுடன் ஒப்பிடும்போது தரவுக்கு உதாரணமாக அமைவது பின்வருவனவற்றுள் எது? எவ்வளவு சின்ன கேள்வி. பின்வரும் செயல்முறை தரவினை தகவலாக மாற்றும். தரவை தகவலா மாற்றத்துக்கு என்ன செய்யணும்? முறை வழிப்படுத்தணும். எவ்வளவு சின்ன கேள்வி பாத்தீங்களா? என்ன செய்யற அப்படின்னு பாருங்க. ஐயோ. ம்ஹும். சரி, ஓகே, வாங்க. ஸோ ஒரு ஆள் கேட்டிருக்கி கிரேட் 11 புக் எடுக்கிற நேரம் இந்த நோட்ஸும் அதுல இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டிருக்கி. ஓம், நீங்க இப்ப அதைத்தான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட, சரியா? நீங்க இந்த கிளாஸுக்கு தொடர்ச்சியா வர ஒரு மாணவரை இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து இதை பிரிண்ட் எடுக்க தவிர சும்மா நோம்பெல்லாம் வச்சு சும்மா பிடிஎஃப்ல பாருங்க, சரியா? நான் புக் அழகான வரைக்கும் பிரிண்ட் பண்ணி தருவேன். அதுல இது எல்லா நோட்ஸும் ஓர்டர் அவங்களுக்கு இருக்கு, சரியா? எல்லா விஷயமும் ஒரு ஒத்த சின்ன புக் இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம். நெறிமுறைனா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ரெண்டு வடிவங்கள் அதை காட்டலாம். பாய்ச்ச கோட்டுப்படம் மற்றது போலி குறிமுறை. ரைட், இந்த விஷயங்களை பார்த்துட்டோம். நம்ம நேத்து பார்த்தோம்னு சொன்னா ஃபாலோ சார்ட் கீறதை தான் பார்த்திருந்தோம். ஃபாலோ சார்ட் கீறதை பார்த்திருந்தோம். இதுக்கு போலி குறிமுறை எப்படி எழுதுறங்கிறது தான் நம்ம இன்றைய கிளாஸ்ல பார்க்க போறோம். சும்மா இங்கிலீஷ் சொற்களை கொண்டு எழுதுறது அவ்வளவுதான், வேற சீனவி ஒண்ணும் இல்லை. ரைட், அதுக்கு போறதுக்கு முதல் போலி குறிமுறையில என்னென்ன பயன்படுத்தப்படுது இன்னொருக்க பார்ப்போம், சரியா? நல்லா பாருங்க. தொடக்கமுக்கு பார்த்தோம்னு சொன்னா பிகினுங்கிற வேர்ட் யூஸ் பண்றியா? நான் உண்மையா கேள்வி டிரெக்டா போலாம், அப்படி போகல. நான் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காண்டி திரும்ப எடுத்து நிக்க அழகா படிச்சுக்கோங்க. தொடக்கத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா பிகினுங்கிறது பயன்படுத்துறேன். ரைட், ஓகே. ஸ்டார்டிங் கடைசியில நம்ம முடிக்கிறதுக்கு இன்னொரு வட்டம் போட்டோம் தானே, அதே மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க, கேள்வியை முடிக்க போறீங்கன்னு சொன்னா கடைசியில ஒரு எண்டை போட்டு முடிச்சு விட்டுறணும். உள்ளீடு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம உள்ளிட போறோம்னு சொன்னா இன்புட் பயன்படுத்தலாம், இல்லாட்டி ரீட் பயன்படுத்தலாம், கெட் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு கேள்வியை பொறுத்து நீங்க என்ன வேர்டு அடுத்த போட்டா சூட்டபிளா இருக்குமோ அந்த கேள்விக்கு அதை போட்டுக்கொள்ளுங்க, சரியா? வெளியீட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா அவுட்புட், டிஸ்பிளே, ஷோ. அதுக்காக வேண்டி இந்த இந்த வேர்டை இவற்றை இதை நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்குந்திக்கல மூணுல ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் கேள்வியை தந்து இது, சரியா? ஓகே. முறை வழிக்கு பார்த்தோம்னு சொன்னா ப்ரோசஸ் இல்லாட்டி கால்குலேட். தெரிவு டைமண்ட் சிம்பிள் உண்டு. நேத்து பார்த்திருந்தோம், என்ன ஒரு முக்கோணம் உண்டு. என்ன முக்கோணம் அது? இல்ல. டைமண்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்படி போனிச்சு, இப்படி போனிச்சு, வேணிச்சுன்னா இங்கால பக்கம் மூடலாம். இது மேரிக்கு இருந்து வரும். இதான் டைமண்ட், சரியா? இது என்னன்னு சொன்னா இஃப் தென் எல்ஸ் அண்ட் இஃப். இந்த இந்த இதுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு தான் நாம இந்த எஃப் இதுகள் யூஸ் பண்ணுவோம். அந்த இதுல இருந்து இப்ப மேலுக்கு போற கீழுக்கு போற அப்படியான விஷயங்கள் இருக்குதானே, அதுக்கு தான் ஓடு வைல் என் வை ரிப்பீட் பண்ணிட்டு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம இது கேள்வியில செய்யற நேரம் விளங்கும். அவ்வளவு படிக்கதானே வந்துடும் படிக்கும். ரைட், ஓகே. ஓகே, இப்ப நாம கேள்விக்குள்ள போவோம். முதலாவது பார்த்தோம் சொன்னா ஒரு வட்டத்தின் பரப்பளவை கணித்த. நம்ம நேத்து பார்த்தோம்னு சொன்னா அழகா படிச்சிட்டோம். ஒரு வட்டத்துல பரப்பளவை கணிக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு என்ன எழுதிட்டோம்? பாச்செட் கோட்டு படம் வெளியிட்டோம். நம்மள்கிட்ட பாச்சை கோட்டு படம் இருக்குன்னு சொன்னா இந்த போலி குறுமுறைகள் சிம்பிள். அதை வச்சுக்கொண்டே சட்டுப்புட்டு மாத்திட்டு விளக்கத்தை முடிச்சிடலாம். டிரெக்டாவே போலி குறிமுறைகள் வருச்சுன்னாலும் ஈஸி தான், நம்ம செஞ்சுக்குவோமே. படிக்கிற புள்ளை எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க தானே வந்தீங்க. இப்ப எல்லாம் குயிக்கா வழங்கிடும், கவலைப்பட தேவை.
ரைட், ஓகே. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா போலி குறிமுறை எழுதுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன கேள்வி வந்தாலும் நாம என்ன ஃப்ளோ சார்ட் கீற நேரம் தொடக்கம் போட்ட மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா நாம என்ன போடணும் அப்படின்னா பிகின் போடணும். சரியா? பிகின் எழுத்து பி, பிகின். ரைட், பிகினுங்கிறது யூஸ் பண்ணணும். காணல். Wait. சரியா? பிகின். இப்ப பிகின் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நாம இப்ப தொடக்கம் இப்ப ஆச்சக்கூட்டு படத்தை சைட்ல ஹீரோனி உங்களுக்கு இப்ப தொடக்கம் போட்டதுக்கு பிறகு நாம பெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? இன்புட் பண்ணுவோம். இன்புட். ரைட், இன்புட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? சாஞ்சது கீறுவோம். அதுக்கு பிறகுதான் நமக்கு வரப்போறது என்ன? ப்ரொசஸ். ப்ரொசஸ் ஆனதுக்கு பிறகு திரும்ப வரப்போறது என்ன? சாஞ்சது. ஏன்? வெளியிட போறோம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்? முடிய போறோம். ரைட், இதுதான். இவ்வளவுதான் நம்முடைய இது கேள்வி உங்களுக்கு விளங்குதான். ரைட், இப்ப இந்த தொடக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா போட்டுட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? பிகின போட்டுட்டோம். இப்ப உள்ளீடு செய்ய போறோம். ரைட், உள்ளீடு என்ன? வட்டத்துல ஆறு, அதாவது ரேடியஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் நம்ம எழுதணும். அப்ப சில இங்கிலீஷ் வேர்டும் அப்படி இப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடியே நமக்கு இங்கிலீஷ் தெரியா, இதுலயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேர்ட் ஆச்சும் விளங்கி இங்கிலீஷை கொஞ்சமா டெவலப் பண்ணும். சரியா? ரைட், ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ரைட், இப்ப வாங்க பிகினை போட்டதுக்கு பிறகு இப்ப இந்த பிகினுக்கு உள்ளுக்கு இந்த பிகின்ல இந்த ஸ்டார்டிங்ல இல்ல, பிகின்ல முன்னுக்கு கொஞ்சம் உள்ளுக்காகி. சரியா? இன்புட். ரைட், இன்புட் பார்த்தோம் அப்படின்னா எழுத போறோம். இன்புட் என்ன நமக்கு? ரேடியஸ். ரேடியஸ், சாரி, ரேடியஸ். இன்புட் ரேடியஸ். அப்ப இன்புட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம்? பண்ணிட்டோம். இன்புட்டும் என்ன செஞ்சிட்டோம்? இன்புட்டும் பண்ணிட்டோம். இன்புட் என்ன? ரேடியஸ் மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லையே. நீங்க நினைக்கலாம் பைய இன்புட் பண்றேன்னு சொல்லி யோசிக்கலாம். அது எங்க நம்ம எங்க செய்யணும்? அதை பை நமக்கு தெரிஞ்ச பொறுமதி நம்முடைய செய்முறைக்குலாம் அது வரப்போகுது. ஓகே. அடுத்தது என்ன? நம்முடைய முறை வழிப்படுத்தல். அது என்ன? அதையும் அதே நேருக்கு எழுதணும். அதே நேருக்கு பார்த்தோம் சொன்னா எழுதணும். என்ன? ரைட், இப்ப முறை வழிப்படுத்தல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு கணித்தல் வந்து செய்ய போறோம். அதுக்கு என்ன? கால்குலேட். அழகா சொல்றேன், கேட்டுக்கணும். கால்குலேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன வேர்ட் யூஸ் பண்றேன். கால்குலேட். இப்ப என்னத்தை நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? நம்ம நேத்து இந்த ஃப்ளோ சார்ட் கீறு நேரம் பரப்பளவு ஈக்குவல். பரப்பளவு ஈக்குவல் பை ஆர் வர்க்கம்ங்கிறத பை இன்டூ 22/7 இன்டூ ஆரை தர ஆரைன்னு எழுதினோம். அதை ஏற்று தான் இங்க எழுத போறோம். ஏரியா ஈக்குவல். ரைட், என்ன? பரப்பளவு ஈக்குவல் 22/7 இன்டூ என்ன? இன்டூ இன்டூ இந்த கீபோர்ட்ல பெருக்கல காணல, நான் எது போறேன்னா கார் பெருக்கலா. ரைட், அதுக்கப்புறம் ரேடியஸ் திரும்ப பெருக்கணும். ரேடியஸ். சரியா? ஆறா போட்டிருக்கேன். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா இப்ப நம்ம இத செஞ்சிட்டோம். என்னத்த? முறை வழியும் படித்திட்டோம். முறை வழியை படித்தினதுக்கு பிறகு அடுத்தது என்ன செய்யணும்? நான் ஆறே ஆறே போட்டிக்கிறேன் அப்படிலாம் போட்டப்படலாம். ரேடியஸ் ரேடியஸ்ன்னு சொல்லி போடணும். சரியா? ரைட், அது வெளியே நாங்களை போன் எடுத்து அதை பார்த்துக்கலாம். சரி, அப்ப அடுத்ததும் செஞ்சுட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? வெளியிட போறோம். என்னத்தை வெளியிட போறோம்? இது அவுட்புட். இப்ப அவுட்புட் என்ன? நம்மளுக்கு டிரெக்டாவே சரி, பரப்பளவு. சரியா? வட்டத்துல பரப்பளவு. அதையும் அதே நேருக்கு என்ன செய்யணும்? எழுத போறோம். பட் என்ன? நம்ம ஆல்ரெடி அதுக்கு என்ன செய்யற? டிஸ்பிளே ஷோண்ட் எல்லாம் நிறைய வேர்டு இருக்கு. நான் டிஸ்பிளேயை யூஸ் பண்றேன். நீங்க ஷோண்டும் போடலாம், உங்களுடைய விருப்பம். டிஸ்பிளே என்னத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்? ஏரியா.
என்ன ஏரியாவை கண்டுபிடிச்சிடும். ரைட், டிஸ்பிளே ஏரியா. இப்ப இதெல்லாம் ஒரே நேருக்கு வரணுமா? உள்ளுக்காய் பிகினுக்கு உள்ளுக்காய் இன்புட் ரேடியஸ் எடுத்துட்டோம், கால்குலேட் பண்ணிட்டோம், டிஸ்பிளே ஏரியா. இப்ப இதுவும் முடிச்சிட்டோம். இப்ப கடைசியா நம்ம செஞ்சதை முடிக்கிறது தான் இருக்கு. அதுக்கு என்ன? எண்டுங்கிற வேர்ட். சிம்பிள் எண்ட். இந்த பிகினுக்கு நேருக்கே வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா எண்ட போட போறோம். விளங்கிடுத்தா? யாருக்கும் ஏதும் டவுட் உள்ளதா? இது விளங்கிட்டான்னு சொல்லி சொல்லுங்க. அவ்வளவு பெரிய கேள்வியெல்லாம் வரமாட்டேன், பயப்படுத்தவில்லை. ஒரு 2 கேள்வி நம்மளுக்கு கிளியரா விளங்கிட்டா மாஷா அல்லாஹ், அது போதும் நமக்கு. கொஞ்சம் செட்ல போடுங்களேன், விளங்கினியோ விளங்கலியோ. சார் விளங்கல, சார் விளங்கிட்டு என்னண்டாலும். ரைட், இப்போ ஒரு ஆள் கேட்டிருக்கி, இப்படியோ வாரன் மேலுக்கு வாரனா, இப்படியோ வாரன், நான் செங்கத்தோட வாரன். இங்க பாருங்க, இந்த கல்குலேட் ஏரியாங்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆள் கேட்டிருக்கி ப்ரொசஸ்ன்னு போடலாமான்னு சொல்லி நான் ஓல்டு சொல்லியிருந்தேன். என்னையும் போடலாம். முறை வழிக்கு என்னென்ன வேர்டு இருக்கி? ப்ரொசஸ் இருக்கி, கால்குலேட் இருக்கி, ரெண்டும் போடலாம். அவுட்புட்டுக்கு அவுட்புட் இருக்கி, டிஸ்பிளே இருக்கி, ஷோ இருக்கி, மூணுல ஏதாச்சும் ஒன்று போடலாம். உள்ளீட்டுக்கு இன்புட் இருக்கு, ரீட் இருக்கு, கெட் இருக்கு, எதுவும் போடலாம். சரியா? ரைட், ஓகே. சரி, இது வழங்கிட்டு தானே? நான் எழுதின மாதிரியே எழுதணுமான்னு சொல்லி கேட்டா, இந்த கலர்ஃபுல் அவளாம் எழுதுறல்ல, நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு எழுதியிருக்கேன் கலர்ஃபுல்லா. சரியா? நீங்க கருப்பு பெண்ணோ நீல பெண் ரெண்டுல ஒரு பெண்ணெல்லாம் எழுத போறீங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் சொன்னா, இந்த பிகினும் எண்டும் ஒரு நேருக்கு வரும். இந்த உள்ளுக்கு வார விஷயம் கொஞ்சம் உள்ளுக்காகி வரும். இது இந்த, அதாவது இந்த உள்ளிடுறது வெளியிடுறது முறை வழிப்படுத்துறது எல்லாம் இந்த பிகினுக்கு மெண்டுக்கு நடுவுல உள்ளுக்காய் கொஞ்சம் உள்ளுக்காகி வரும். அவ்வளவுதான் விஷயம். விளங்கிட்டா? கொஞ்சம் உள்ளுக்காய் வரும். உங்களுக்கு அனுப்பின டியூட்ல பார்த்தோம்னு டியூட் செஞ்சால் கொஞ்சம் அந்த நேருக்கு போட்டு வைக்கிற கீழுக்கான இதுகளை அது அப்படி வர மாட்டோம். பிகின் மெண்டுக்கும் உள்ளுக்காய் வரும். சரியா? ரைட், ஓகே. சரி, இதுதான் விஷயம். இப்ப அடுத்த 2வது கேள்விக்கு போவோம். ரைட், இதை நான் அழிக்கிறேன். 2வது கேள்வி. ஒரு எண் ஒற்றையா இரட்டையா என காணல். ஒரு இலக்கம் ஒன்று தரப்பட்டிருக்குன்னு சொன்னா அது இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணாங்கிறது பாக்குறது தான் இப்ப இருக்கிற விஷயம். சரி, இப்ப அதை பார்ப்போம். இப்ப நான் நேத்து உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன்? ஃப்ளோ சார்ட் கீறி காட்டிட்டேன் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்ப ஃப்ளோ சார்ட் கீறி காட்டிட்டேன். சரியா? ஒரு இலக்கம் உண்டு. இப்ப ஆரம்பம். ரைட், என்ன செய்யப்படுறோம்? என்ன செய்யணும்? உள்ளிடணும். ரைட், என்ன உள்ளிட்டு இந்த முறை வழிப்படுத்துறோம். முறை வழிப்படுத்தி அந்த 2ஆல பிரிக்கிற நேரம் பேலன்ஸ் 0 சொல்லி இங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இங்க ஒரு டிசிஷனை போட்டு பார்ப்போம். என்ன செய்வோம்? 2ஆ பிரிச்சு 0, எஸ், நோ, 2 அவுட்புட் வரும். எஸ் சொன்னா பார்த்தோம்னு சொன்னா ஒரு விட, நோண்டு சொன்னா ஒன்று வரும். கடைசியில இதை முடிப்போம். இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட் நேற்று நம்ம கேறினது. சரியா? இது என்ன? இது எஸ், இது நோ. கேளுப்பா.
சரி, அப்ப இதுக்கு தான், இந்த விஷயத்துக்கு தான் என்ன செய்யப்படும் விஷயம்னா இவ்வளோ கோட் எழுத போறோம். ரைட். ஓகே, இப்ப என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், பிகின் போடணும். ரைட். என்ன செய்யப்படும், பிகின் போடணும். பிகின். சரியா, பிகின் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தோம் சொன்னா நம்பர் என்ன செய்யப்படும் சொன்னா உள்ளிட போறோம். ரைட், நம்பரை உள்ளிட போறோம். நீங்க இன்புட் நம்பர்னு போடலாம், ஒவ்வொருத்தர விருப்பமா. சரியா, ஒரு எண்ணை பெறுதல்னு நான் இங்க ஸ்டெப்பாவே போட்டிருக்கேன். சரியா, அது உங்களுக்கு வழங்குறதுக்கு ஒரு எண்ணை பெறுதல். அப்ப என்ன, நான் ரீடை யூஸ் பண்றேன். ரீட் நம்பர். ரீட் நம்பர். இப்ப என்ன செஞ்சிட்டேன், நம்பரை நான் ரீட் பண்ணிட்டேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இங்க நம்பரை ரீட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன செய்யணும், இந்த இந்த பர்டிகுலர் என்ன செய்யணும், நான் அந்த முறை வழிப்படுத்தணும். இந்த முறை வழிப்படுத்தணும்னா அதுக்குள்ளே அந்த பெறப்பட்ட இலக்கத்தை ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டால பிரிச்சு மீதி 0 வருதா இல்ல 1 வருதா அதை பார்க்கணும். ரைட். அப்ப இதுக்குள்ள ஒரு கல்குலேஷன் செய்ய போறோம். அணித்தல் தானே செய்ய போறோம். அப்ப கல்குலேஷன், அதுக்கு கல்குலேட் ஆல்ரெடி ஒரு வேர்டு ஒன்று தந்திருக்கிறான், நம்ம அதை போடுறோம். நான் அதை போடுறேன். கல்குலேட். கல்குலேட் பண்ண போறோம் என்னத்தை. ரைட். இதுக்குள்ள என்ன என்ன வரணும், ரெண்டால பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா வார மீதியை பார்க்கணும். ரைட். அப்ப இங்க நம்பர் என்ன செய்யப்படும் சொன்னா கல்குலேட். கல்குலேட்டுங்கிறது நம்ம ஏன் போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த முறை வழிக்காக வேண்டிதான். சரியா, இஞ்சால எழுதுறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம், என்னையும் எழுதலாம். ரைட். இப்ப இதுல பார்க்க போற பேலன்ஸ் என்ன, நமக்கு மிகுதியைத்தான் இங்க அறிய போறோம். மிகுதியா வாரது 0 1. அதான் மெயின் விஷயம். சரியா, அது மிகுதிக்கு என்ன சொல்ற, ரிமைண்டர். ரைட். ரிமைண்டர். பலன் விஷயம்னா நீங்க எதுவும் தாராளமா சொல்லலாம். சரியா, ஓகே. இங்க ரிமைண்டர் பார்த்தோம் சொன்னா ரிமைண்டர் ஆறது. அதான் போகுதாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப
என்னடா இது எனக்கு வாங்க வருகிறது கேட்கலன்னு சொல்லி நான் யோசிக்க வேணாம். நான் இருக்கிற இடத்துல இருந்து போட்டு தான் வாங்க வர சத்தம் கேட்கும். பள்ளி பக்கத்துல இல்ல, தூரத்துல இருக்கிறேன். ஓகே, சரி, இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம ஆரம்பிச்சிட்டோம், சரியா? பிகன். அதுக்கு பிறகு நம்பரை ரீட் பண்ணிட்டோம். என்ன? உள்ளிட்ட நம்பரை ரீட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த எடுத்த நம்பர், வழங்கப்பட்ட நம்பரை பார்த்தோம்னா ரெண்டால பிரிக்கணும். ரெண்டால பிரிச்சு எடுக்கிற நேரம் பேலன்ஸ் பூஜ்ஜியமா உண்டா சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒற்றையன் இல்லாட்டி இரட்டையன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்க போறோம் அவுட்புட். அப்ப இந்த ரீட் கால்குலேட் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அது சும்மா ஒரு சொல்லிட்டேன். அங்கால எழுதுறது தான் நம்ம யோசிச்சு எழுத போறது. அப்ப இப்ப நம்மளுக்கு என்னது, அந்த உள்ளிடப்பட்ட நம்பரை பார்த்தோம்னு சொன்னா டிவைட் பண்ணி போட்டு அது மீதியை பார்க்க போறோம். அதை தனிப்பு எலிகன் கல்குலேட், அதை விடுங்க, கல்குலேட்டுங்கிற வேர்டு விடுங்க. ரிமைண்டர் ஆஃப் த நம்பர் டிவைடட் பை 2. சரியா? ஓகே. இப்ப கவர்மெண்ட் கூலால தந்த புக்ல பார்த்தோம்னு சொன்னா ரீட் நம்பர் எஸ் என்னன்னு சொல்லி போட்டிருப்பான். சரியா? இவட தெரிய பார்த்தோம்னு சொன்னா நம்பர். சரி, நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லி முடிக்கிறேன். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இப்படியான இங்கிலீஷ் வேர்டுகள் வசனங்கள் இருக்குத்தானே, அது இதுதான் கேள்வியாக்க வைப்பான்னு சொல்லி நம்மளுக்கு ஷூர் பண்ணி சொல்ல இயலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்னன்னு சொன்னா இப்ப ஒரு 4-5 அது இந்த சரி செய்யற நேரம் இது இதுக்குள்ளான் இருக்கி இவ்வளவுதான் கேள்வி விஷயம் சொன்னா அவ்வளவுத்தோடையும் தான் அவனுக்கு பார்ப்போம். அப்ப நம்ம கேள்வியில செஞ்சு பார்க்குற நேரம் தான் அந்த இங்கிலீஷ் வசனங்களை நம்மளும் என்ன செய்யலாம், பில்ட் பண்ணலாம், நம்மளும் வழங்கி கொள்ளலாம். அப்ப இப்படியான கேள்வி வருது, இந்த வசனங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்குதான் பேப்பரை செய்யணும்னு சொல்றேன். ஓகே. இப்ப இப்ப என்ன செஞ்சிட்டோம், ஆனா என்னன்னு சொல்லி தெரியும், அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இதுல இருக்கும் எங்க இந்த ஒரு ஆள் கேட்டிருக்கி இஃப் பேலன்ஸ் ஈக்குவல் 0 தென் எழுத இயலாதா சொல்லி கேட்டு இருக்கி. அத ஒரு பக்கம் நீங்க வாரம். சரியா? சரியா? அதைத்தான் நான் சிம்பிள் எழுத போனேன், பட் புக் இருக்கிற மாதிரி கொஞ்சம் செல்லுவோமே. அப்ப இந்த திட்டம் அடுத்தது இப்ப என்ன செய்ய போறோம், டிசிஷனுக்குள்ள போக போறோம். சரியா? இப்ப டிசிஷனுக்கு போக போறோம். என்ன? ரெண்டால பிரிச்சது பேலன்ஸ், அந்த ரிமைண்டர் பூஜ்ஜியமா இல்ல உண்டான்னு சொல்லி நமக்கு தெரியா, அதை வச்சுதான் இப்ப எழுத போறோம். இந்த அடுத்த வரி என்ன எழுதுறேன்னு சொன்னா இஃப் ரிமைண்டர் தானே, மிகுதியைத்தானே நம்ம இப்ப பார்க்க போறோம். ரிமைண்டர் ஈக்குவல், ரிமைண்டர் பூஜ்ஜியமா இல்ல ஒன்றாண்டு தான் பார்க்க போறோம். ரிமைண்டர் பூஜ்ஜியம் அப்படின்னு நினைப்போம். இப்ப ஒரு நம்பரை பிரிச்சு பூஜ்ஜியம் வந்துட்டுச்சுன்னா அது என்ன, பூஜ்ஜியம் வருதா, ஈவன் நம்பர், என்ன, இரட்டை எண். அப்ப பூஜ்ஜியம், இப்ப இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் பூஜ்ஜியம், இப்ப என்ன, பூஜ்ஜியமா இருந்தா அந்த வசனத்தை தான் அழிக்கும் நாம. இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் பூஜ்ஜியம் இருந்தா இப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறது அங்க செய்ய போறோம். அப்ப இதுக்கு இஞ்சால தென்னு ஒரு வசனம் போடணும். இருந்தா இப்படி செய்யணுங்கிறதுக்கு தான் அந்த தென்னை யூஸ் பண்றோம். சரியா? தென் இப்ப என்ன, இப்பதான் இதுல வெளியீடு என்ன வரப்போகுது இப்ப பாருங்க. இப்ப இங்க பார்த்தோம்னுச்சுன்னா இதுக்குள்ள இதுக்குள்ள பார்த்தோம்னுச்சுன்னா கேள்வி என்ன கேட்டிருக்கி, இப்ப பிரிச்சு வந்த இலக்கம் என்னடா இப்ப கேட்டிருக்கு, பூஜ்ஜியமா உண்டான்னு சொல்லி. இப்ப ரிமைண்டர் இங்க கேட்டிருக்க நம்ம இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் பூஜ்ஜியமா இருந்தா ஓமுண்டு சென்னா அவுட்புட் வரணும். என்ன அவுட்புட், அது இரட்டை எண். அப்ப இரட்டை எண்ணுங்கிறது நம்ம டிஸ்பிளே பண்ணணும், வெளியிடணும். அப்ப வெளியிடுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த வரியில நம்ம அதை எழுதணும். என்ன செய்ய போறோம்னு, இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் பூஜ்ஜியமா இருந்தா அவ வெளியிடுறத பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ளுக்கு எழுதணும். என்ன, அந்த வரிக்குள்ள வெளியிடுறதுக்கு என்ன சொல்லுவோம், டிஸ்பிளே ஷோ இல்லாட்டி அவுட்புட் எழுதுவோம். இப்ப டிஸ்பிளே, ரைட், டிஸ்பிளே நீங்க மேற்கோள் குறிக்குள்ள எழுதணும். என்ன,
ஈவன் நம்பர். சாரி, ஈவன் நம்பர். சரியா? ஈவன் நம்பர். ரிமைண்டர் பூஜ்ஜியமா இருக்குதுண்டா தென் இப்ப டிஸ்பிளே பண்ணு ஈவன் நம்பர்ன்னு சொல்லி, அதான வசனம். இப்படி இல்லாம அந்த ரிமைண்டர் இருக்கின்றது என்ன? அப்படி இல்லாம ரிமைண்டர் இப்ப நம்ம சமப்படுத்திருக்கேன் பூஜ்ஜியத்துக்கு. சரியா? நீங்க பிரிண்டும் போடலாம். சரியா? நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப. நீங்க செக் போட போட நான் என்ன டவுட்னு சொல்லி பாக்குற நேரமும் டைம் போகுது எனக்கு. நீங்க மூணுல ஏதாச்சும் ஒன்றை போடலாம். சரியா? டிஸ்பிளே, பிரிண்ட், வெளியிடுறது எல்லாம் வெளியிடுறதுக்கு தான் பயன்படுத்துறேன். சரியா? இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பூஜ்ஜியம் மாதிரி இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர். அப்படி இல்லைன்னு சொன்னா அது பூஜ்ஜியம் இல்லைன்னு சொல்லி சொல்ற சந்தர்ப்பத்துல அப்ப இந்த இஃப் நேருக்கு பார்த்தோம்னு சொன்னா எல்ஸ் ஒன்று போடணும். எல்ஸ், இஎல்எஸ்இ, எல்ஸ். எல்ஸ், இஃப், எல்ஸ். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல டிஸ்பிளே பண்ணணும். அது என்ன? கொட் நம்பர்ன்னு சொல்லி. ரைட்? இது வரைக்கும் அழகா வழங்கியிருக்கும் நான் நம்புறேன். ஐயோ, சரியா? இப்ப பாருங்க, நான் பக்கத்துலயே ஃப்ளோ சார்ட்டை கீறி போட்டு தான் கீறி காட்டியிருக்கேன். உங்களுக்கு விளங்கும். பிகின் தொடங்கியிருக்கேன், நம்பரை ரீட் பண்ணியிருக்கேன். கால்குலேட் ரிமைண்டர் ஆஃப்டர் நம்பர் டிவைட் பை. சரியா? என்ன டிவைட் பண்ணினதுக்கு பிறகுதான் ரிமைண்டர். அது எப்பயும் ஞாபகம் இருக்கட்டும். இப்ப அந்த ரிமைண்டர் ஈக்குவல் பூஜ்ஜியமாக இருக்குமா இருந்தால், பூஜ்ஜியமாக இருக்கும்டா வெளியிடணும். என்ன அவுட்புட் பண்ணணும், இல்லாட்டி டிஸ்பிளே பண்ணணும், இல்லாட்டி ஷோ பண்ணணும். அது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ங்கிற வேர்டை டிஸ்பிளே பண்ணணும். ரைட்? அப்படி இல்ல, இந்த எல்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணா இந்த இந்த இது இருக்குதானே, இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் ஜீரோனா இது டிஸ்பிளே பண்ணணும். இப்படி இல்ல, இப்படி இல்ல சொல்லி சொல்றதுக்கு தான் எல்ஸ் போடுவோம். இந்த எல்ஸ் என்னத்துக்கு போடுற? இது இல்லைன்னு சொல்றதுக்கு தான். அதுக்காண்டி எல்ஸுக்குள்ள ஈக்குவல் ஒன்று ஒன்று இருந்தா தென் இதை போடுற அப்படி இல்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு கேள்விதான், என்ன பூஜ்ஜியம் சொன்னா ஈவன் நம்பர், அது இல்ல சொன்னா ஒட் நம்பர், அவ்வளவுதானே. அதுக்காண்டி இந்த எல்ஸுக்குள்ள போயிட்டு ரிமைண்டர் ஈக்குவல் ஒன்று தென் எல்லாம் போடுற இல்ல. எப்பயுமே அப்படி போடுறல. இந்த கேள்விக்கு இல்ல, இந்த யூஸ் பண்ற சந்தர்ப்பத்துல எப்பயும் போடுறல. இப்ப இஃப் இந்த எல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், டிஸ்பிளே பண்ணிட்டோம். சரியா? இப்ப இந்த இப்ப பார்த்தோம் சொன்னா நம்ம முடிக்கணும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா முடிக்கணும். அதுக்கு தான் என் இஃப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. என் இஃப், என் இஃப் என் பண்ற முடிக்கும். எந்த என் பண்ணிட்டோம். சரியா? இப்ப இத என்ன செஞ்சிட்டோம்? எந்த இஃப முடிச்சுட்டோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா திரும்ப நாம உள்ளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இந்த பிகின் இருக்கு தானே, பிகினை முடிக்கணும். அதாவது எண்ட் ஒன்றை போடணும். சரியா? அவ்வளவுதான். ரைட்? இப்ப முதலாவது டவுட் ஒரு ஆள் கேட்டு இருந்துச்சு. புக்ல ரீட் நம்பர் எஸ் என்னன்னு சொல்லி போட்டு இருந்துச்சு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரைட்? அது ஏன்னு சொன்னா நம்முட இலகுவுக்கு ஆக வேண்டிக்கும். சரியா? அது என்னன்னு சொன்னா ரைட், பாருங்க. இந்த ரீட் நம்பர் இருக்குதானே, இந்த நம்பருக்கு இஞ்சால பார்த்தோம்னு சொன்னா நம்பர் எஸ் என்னன்னு சொல்லி போடுவோம். இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த நம்பரை குறிக்கிறதுக்கு இந்த நம்பருங்கிற வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ண ஏஸ்ன்னு சொல்றதுதான் இந்த எண்ண. அப்ப கீழுக்கு இந்த 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 வரிக்கு கீழுக்கு எங்கேயும் இந்த எண்ணுங்கிறது யூஸ் பண்ணப்படுவதாக இருந்தா அது என்ன குறிக்குதுன்னு சொன்னா அந்த நம்பரை குறிக்குதுங்கிறது தான் இதுல அர்த்தம்.
சரியா? அப்ப இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த இப்ப நான் இண்டையில இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு விளங்குதுன்னு பாருங்க. ட்ரீட் நம்பர் எஸ் என் இப்படி இருக்கின்ற வெப்பம் இந்த இந்த ரைன் இப்படித்தான் இருக்கும் எஸ் என். இந்த கால்குலேட் ஆஃப் இந்த நம்பர் இவடு தெரியுதானே, இந்த நம்பர் இவடுத்து இல்லாம ஜஸ்ட் என்னிட்டு தான் போடுறேன் அவ்வளவுதான். அதுக்கு தானே அது இந்த நம்பர்னு போட்டா இந்த லைன் எவ்வளவு பெருசாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி இல்லாம இந்த என்ன ஒரு தரத்துல போட்டோம்னுச்சுன்னா இந்த நம்பர் இவ்வளவு எழுத்து கொண்டு எழுதாம என்னங்கிற வேர்டை பயன்படுத்தி போட்டு முடிச்சு விட்டுறது. அதுக்குத்தானே அது. அதால சில கேள்விகளுக்கு அப்படித்தான் செய்வோம். இப்ப நம்ம பேசிக்லயும் தான் படிக்கும், சின்ன சின்ன விஷயம் தான் படிக்கும். சரியா? நீங்க இதெல்லாம் போக போக ஏலெவல் ஐசிடி எடுத்தாலும் உங்களுக்கு உலகம் எவ்வளவு பெரிய படிப்பு இருக்குன்னு சொல்லி அதை தவிர்த்து யூனிவர்சிட்டி போனா அங்க இருக்கு பெரும் படிப்பு. இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நல்ல சேலரி அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க அந்த நினைக்காதீங்க. சரியா? சேலரி எல்லாம் ஓகே நல்லதான், அதுக்குள்ள இருக்கிற ஒர்க் சின்ன ஒர்க் இல்லை, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா வேலையும் செய்யும். சரியா? ஓகே. சரியா? அப்ப இந்த கேள்வியை பார்த்துட்டோம். இது டவுட் இருக்குச்சுன்னா நீ தாராளமா கேட்கலாம். ஈவன் நம்பர்ன்னு சொல்லி சொல்றது இரட்டை எண். ஒட் நம்பர்ன்னு சொல்லி சொல்றது ஒற்றை எண். அடுத்தது நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஒரு இலக்கம் ஒன்று தரப்படுவதாக இருந்தால் அத ரெண்டா பிரிக்கிற நேரம் என்ன பேலன்ஸ் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு இலக்கம் தார நேரம் அது என்ன பேலன்ஸ் பூஜ்ஜியம் தானே. இதைத்தான் ரிமைண்டர்னு சொல்லி சொல்லுவோம். விளங்குதா? இதைத்தான் ரிமைண்டர்னு சொல்லுவோம். இப்ப ஈவன் நம்பர் ஆண்டு எப்படி பாக்குற, இது பூஜ்ஜியம்ங்கிறதால இங்க ஈவன் நம்பர் தான் நம்மளுக்கு. குட் நம்பர் என்ன, இப்ப ஒரு வேலை ஒன்று இருக்கும், அதான் ஒட் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? ஓகே. போவோம். நீங்க இந்த விஷயத்தை சும்மா வழங்கிக் கொள்ளுங்க. நம்ம கேள்வி நிறைய செய்யற நேரம் உங்களுக்கு வழங்கும் பேப்பர்ல என்ன மாதிரி வந்திருக்கீங்க எல்லாம் பாக்குற நேரம். சரியா? நீங்க தலையை உடைக்க வேணாம். நான் இப்ப படிச்சுக்கிட்டு போறோம். மழை பெய்யுது, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்கு. ஓ. if, ம்,
தென் கட்டாயம் எழுதணும். ஏன்னு சொன்னா அது என்னத்தை நம்ம வெளியிட போறோங்கிறதுக்கு முதல் செல்றது இந்த வசனத்துல உங்களுக்கு விளங்குதானே, அதுல எழுதுற நம்மள யோசிச்சு எழுதுற மாதிரி தானே அது. சரியா, நம்மட விளங்குற மாதிரி எழுதுறது தான், நமக்கு விளங்கி இருக்கிற மாதிரி ஸ்டெப்பா கொண்டு போறதுதான் சுடோக்கோட் எழுதுறது. ஆனா அந்த முன்னுக்கு போற அந்த ஒரு சில வேர்டுகள் தொடங்குறதுக்கு முடிக்கிறதுக்கு ப்ரொசஸ் பண்றதுக்கு அந்த வேர்டுகள்லாம் அது நம்ம நார்மலா போடணும். அதுக்குண்டு சொல்லி தரப்பட்டிருக்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். விளங்குதா? அடுத்தது, ஒரு எண் கூட்டத்தின் மொத்தத்தை காணல். ரைட், ஒரு எண் கூட்டத்தின் மொத்தத்தை காணல். இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா, ஒரு எண் கூட்டத்துல மொத்தத்தை காண்றதுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகின், என்னகளினாலும் பிகின், கடைசியில எண். சரியா? ரைட். இப்ப அதிக அளவான மாணவர்கள் கவரேஜ் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இந்த எனக்கு மழை பெஞ்சிட்டு தானே இருக்கு, கட்டாயி சும்மா தெரியா, நீ தெரியா. ரைட், பாப்போம். ரைட், அப்ப பிகின் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்? உள்ளிடணும். சரியா, ஒரு விஷயத்தை உள்ளிடணும். ரைட், நான் நேற்று சொல்லியிருந்தேன் என்ன, 2 3 5 நம்ம போட்டிருந்தோம். 5 போடுவோமே. மொத்தம் என்ன, 10 வரப்போகுது. அப்ப இந்த எண் கூட்டத்துல கூட்டுத்தொகை 10 வருதுன்னு என்ன, ஒவ்வொரு இலக்கமாகத்தான் கூட்டணும். அப்ப இந்த 10 போறதுக்கு முதல்ல இங்க டோட்டல் இருக்கும். டோட்டல் இருக்க போகுது. ரைட், ஓகே. இப்ப ஒவ்வொரு இலக்கமா தான் எடுத்து எப்பயும் கூட்டணும். மொத்தம் நினைச்சா அப்படித்தானே டிரெக்டா நாம என்ன வேற நீ படிப்பு படிச்சுட்டு வந்து கூட்டுறதுக்கு இல்லை, ஒவ்வொரு இலக்கமா கூட்டி கூட்டி நம்ம எப்பயுமே கூட்டுவோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க மனசுக்குள்ள கூட்ட போறீங்கன்னா கூட என்ன செய்யுங்க, ஒவ்வொரு கூட்டமா தான் கூட்டிக்கிட்டு வருவீங்க ஒவ்வொரு நம்பரை. சரி, இப்ப பிகின் போட்டதுக்கு பிறகு நம்முடைய ஸ்டெப் என்ன? உள்ளிட போறோம். என்ன தொடக்கம் ஒன்று வருதுன்னு சொன்னா, அதாவது நம்ம ஆரம்பிச்சிட்டோம், தொடங்கிட்டோம், தொடக்கத்துக்கு பிறகு உள்ளிடுறது நம்மளோட விஷயம். அப்ப நான் எழுதுறேன்னு பாருங்க. பிகினுக்கு உள்ளுக்கு தானே எழுதணும். ரைட், நான் அது கொஞ்சம் கீழுக்கு எழுதுறேன், அது ஏன் சரி உங்களுக்கு சொல்றேன். சரியா, கடைசியில வாரேன். என்ன செய்ய போறோம்? அந்த நம்பரை ரீட் பண்ண போறோம். என்ன நம்பரை ரீட்? நம்பர் ஏன் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிற நம்பரை ரீடிங்கிற வேர்ட் பார்த்தோம் சொன்னா தெரியும் தானே, நம்பரை ரீட் பண்றதுக்கு தான் பயன்படுது. ஆல்ரெடி அங்க பார்த்துட்டோம். ரைட், மேலுக்கு பார்த்த மாதிரி இந்த நம்பரை பார்த்தோம் நான் இங்க எஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கேன். அப்ப இந்த நம்பரை நான் கீழுக்கு ஒவ்வொரு தரமும் நம்பர் 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 எழுதாம என்னென்னு கூப்பிட்டுன்னு சொன்னா அங்க என்ன வரப்போகுது, இந்த நம்பரை தான் கால் பண்றேன்னு அர்த்தமாக போகுது. இப்ப நம்பரை ஒவ்வொன்றா எடுக்கிறது தான் நீங்க வாரேன். இப்ப இதுக்குள்ள முதலாவது நம்பர் எடுக்கிட்டு வைப்போம். அப்ப நம்பர் எடுத்து என்ன செய்யணும்? அடுத்தது உள்ளிட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்? முறை வழிப்படுத்தணும். அப்ப என்ன? கால்குலேட். 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 நம்ம இங்க என்னத்தை காண போறோம்? மொத்தத்தை காண போறோம். கேள்வியிலே இருக்கு மொத்தம் சொல்லி. கால்குலேட் என்ன? டோட்டல். டோட்டல் ஈக்குவல். இப்ப நான் நேத்து இதுக்கு ஃபாலோ சார்ட் கீறின நேரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மொத்தம் இங்கிலீஷ் எழுதுவோமே, நம்ம என் தமிழ்ல படிச்சுப்போம். டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் என்ன, எண். என்ன இப்ப எண்டிஷனா ஏன் எண் போடுறோம்? இப்ப முதலாவது இலக்கம் எடுக்கணும், இரண்டாவது இலக்கம் எடுக்கணும், மூணாவது இலக்கம் எடுக்கணும். ஆகவே அதால அப்படி போடுறோம். என்னடா இதுன்னு சொல்லி கஷ்டம் இல்லை யோசிக்காதீங்க, நீங்க பாருங்க. சரியா, அப்ப டோட்டல் பிளஸ் அந்த நம்பரை தான் என்னட்டு போடுறேன். சரியா, அந்த நம்பர்னு திரும்ப எழுதாம இப்ப என்ன செஞ்சிட்டோம்? முறை வழிப்படுத்திட்டோம். வெளியீடு என்ன? டிஸ்பிளே டோட்டல். டிஸ்பிளே டோட்டல் டிஸ்பிளேயும் எழுதுவோம். டிஸ்பிளே இல்லாட்டி அவுட்புட் கொண்டு போடுங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. டோட்டலை வெளியிட்டுட்டேன். இப்ப என்ன செய்ய போறேன்? முடிக்க போறேன். என்ன முடிப்போம்?
முடிச்சிட்டேன். ரைட். ஒரு ஆள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்களா, என்னன்னு சொல்லி. சரியா? ஒரு ஆள் கேட்டிருக்கிற கேள்வி, ரீட் ரீட் நம்பர் எஸ் என்னண்டு இப்படித்தான் என்ன எஞ்சிக்கேன் நான் போட்டிருக்கேன். இப்படித்தான் எழுதுறோம், நான் படிப்பிச்சு தந்திருக்கேன். இங்க இந்த கேள்வி இன்னும் முடியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த டவுட்டுக்கு நான் முடிச்சுக்கிட்டு வாரேன். இன்னும் கேள்வி அண்டில் எல்லாம் போடல, இந்த கேள்வி வருது வாரேன். அப்ப ரீட் நம்பர் எஸ் என்னன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது ஏன் போட்டிருக்கேன், இந்த எண் இந்த நம்பருங்கிறத திரும்ப கீழே கீழே எழுதாம இதுக்கு பதிலாக இதை ஈக்குவல் பண்றதுதான் இதுல மீனிங். அதுக்காக ஈக்குவல் போடுறதில்ல. சரியா? அது இப்படித்தான் எழுதுறேன் ஏசன். ஆனா எனக்கிட்ட கேட்டால் கேட்டிருக்கி ரீட் என் எஸ் என்னன்னு சொல்லி போடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கி. ரைட், இது ஒரு நல்ல கேள்வி. அப்ப இந்த ரீட் என் எஸ் என்னன்னு போடாம இது போடாமலேயே விடலாமே. இது போடாமலேயே ரீட் என்னன்னு போடலாமே. ஆனா இந்த எண் என்னத்தை குறிக்குது? இந்த இப்ப சும்மா ரீட் என்னன்னு சொல்லி போட்டா என்னங்கிறது நம்பரா இல்ல வேர் நேமா இல்ல என்ன நேமா, என்னங்கிற நேமா இல்ல நம்பரா இல்ல வேர் நேமா, என்ன ஒன்றும் தெரியா. அதாலதான் ரீட் நம்பர்ன்னு சொல்லி கொடுத்து போட்டு அந்த நம்பரைத்தான் எஸ் என்னன்னு சொல்லி கால் பண்றோம். அப்ப என்ன, நம்பரைத்தான் என்னங்கிறதால குறிப்பிடுறோங்கிறது அந்த வரியின் ஊடாக தெளிவாகிறது. விளங்கிட்டா? இப்ப அதாலதான் இங்க ரீட் நம்பர் எஸ் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். கிளியர் ஆக்கி கொள்ளுங்க தயவு செஞ்சு. ரீட் நம்பர் எஸ் என்னண்டு அதுக்கு தான் கொடுத்திருக்கேன். என் எஸ் என் கொடுக்குறது அது அர்த்தமே இல்ல அர்த்தம். ரைட், சரி, ஓகே. இப்ப வருவோம், நம்ம கேள்விக்கு வருவோம். சரி, இப்ப கேள்வியை பாருங்க. சவுண்ட் கொஞ்சம் போதாதா? ம், என்ன உங்களோட சைட்ல கவரேஜ் இஷ்யூவா என்னன்னு சொல்லி தெரியா. இந்த சவுண்டும் எப்படியும் பிழைக்க மாட்டா. ரைட், யாருங்க சவுண்ட் இஷ்யூண்டா சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்பரையும் ஒவ்வொன்றா கோல் பண்ணிட்டோம், கால்குலேட்டும் பண்ணிட்டோம், டோட்டலா டிஸ்பிளேயும் பண்ணிட்டோம், எண்டும் பண்ணிட்டோம். ஆனா இங்க பாருங்க, இதுல நான் நேத்து செஞ்ச நேரம் டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் என்னண்டு அதை எழுதின மாதிரி அந்த டோட்டலை ஈக்குவல் பண்ணி பூஜ்ஜியம் போட்டேன். ஆனா இங்க அது போடலை நான். அடுத்தது அதுல ரிப்பீட் ஆகுற நேரம். சரியா? அப்ப ஒவ்வொரு நம்பரையும் எடுக்கணும், என் நம்பர் முடிஞ்சா இல்லையான்னு பார்த்து மேலுக்கு போய் பார்க்கணும்ல. அது நான் எழுதலையே. Right. அது எழுதணும். அது எங்க வரும்னு இப்ப பார்க்க போறோம். அதுக்குதான் இப்ப நான் எழுதியிருக்கிறது நோமலா ஒரு கேள்வி வார நேரம் எழுதுற ஸ்டெப்ஸ் தான் எழுதியிருக்கேன். இப்ப எழுத போறதுதான் இந்த கேள்வியோட மெயின் விஷயமே. சரியா? ரைட், ஓகே. இப்ப நான் நம்ம நேத்து படிச்ச நேரம் என்ன, டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் என் போட்ட மாதிரிக்கு மேலுக்கு பார்த்தோம்னா டோட்டல் ஈக்குவல் பூஜ்ஜியம், டோட்டல் ஈக்குவல் பூஜ்ஜியம் போட்டோம். அதை எவர்த்த போடணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே போடணும். ஆகவே அதை ஆரம்பத்துல போடுவோம். இங்க போடுவோம். என்ன, சரியா? டோட்டல் ஈக்குவல் பூஜ்ஜியம். இப்ப டோட்டல் ஈக்குவல் பூஜ்ஜியம் போட்டுட்டோம். நம்மகிட்ட 3 நம்பர் இருக்கு. 2, 3, 3, 5 ஈக்குவல் டோட்டல். சரியா? டோட்டலை இப்ப இப்ப டோட்டல் பூஜ்ஜியமா தான் இருக்கும். சரியா? அப்ப ரீட் நம்பர் என்ன எடுத்துட்டோம், இப்ப கல்குலேட் என்ன போட்டுட்டோம், டிஸ்பிளே டோட்டல். ஆனா இப்போ இந்த நம்பரை எடுத்ததுக்கு பிறகு
அடுத்த நம்பரையும் எடுக்கணும். இது எடுத்ததுக்கு பிறகு நம்பரையும் எடுக்கணும். இப்ப இங்க பார்த்தோம்னா ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய போறோம். அதுக்கு என்ன சொல்ற, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்ய ரிப்பீட் ஆகுது, நாம என்ன செய்யணும், ரிப்பீட் பண்ணி செய்ய போறோம். இப்ப இங்க என்னத்த நம்ம மெயினா ரிப்பீட் பண்ண போறோம், இந்த நம்பரை இவ்வளவு எடுக்கிறத தான் ரிப்பீட் பண்ண போறோம். என்ன, ரீட் நம்பர் என்னங்கிறது ஒவ்வொரு தடவை நம்பரை கோல் பண்ணி எடுக்க போறோம் அதுல இருந்து. அப்ப ரீட் பண்ணணும். சரியா, அப்ப அதுக்கு ரிப்பீட்ங்கிறத யூஸ் பண்ணணும். என்ன செய்யணும், ரிப்பீட்ங்கிறத ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணணும். சரியா, ரிப்பீட், ரிப்பீட். ரைட், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஃபில் ஆயிட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. ரைட், ஓகே. இப்ப அப்பம் சரியா, டோட்டல் ஈக்குவல் என் போட்டிருக்கேன். கால்குலேட் என்ன, கால்குலேட் டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் என். சரியா, ஆனா இப்ப டிஸ்பிளே டோட்டலை போட்டுட்டு சொன்னாலும் இப்ப இந்த அஞ்சோட இது முடியுமான்னு சொல்லி கேட்டா என்ன, அதுக்கு நம்ம ஒன்று படிச்சிருந்தோம். என்ன, இந்த இதுக்குள்ள டைமண்டுக்குள்ள போட்டிருந்த ஒரு விஷயம் என்ன, மேலதிகமா இன்னும் இலக்கம் இடிக்கான்னு சொல்லி கேட்டு போட்டு போட்டு திரும்ப அதை கொண்டு போய் நெஞ்சினோம் நம்பருக்கு மேல விட்டிருந்தோம். அப்ப அதே போல இஞ்சையும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இன்னும் நம்பர் இருக்கான்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்கணும். ரைட், அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அன்டில்ங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். அன்டில், அது எவ்வளத்த வரும், யாருக்கும் ஐடியா இருக்கா, யாரும் சும்மா யோசிச்சு யூகிச்சு சொல்றாங்க, சொல்லுங்க பாப்போம் பாப்போம். இப்ப இந்த வரியில கால்குலேட் டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் என்னங்கிறதுன்னு ஒவ்வொரு இலக்கம் அடுத்து கூட்ட போறோம். இங்க டிஸ்பிளே வருது. ரைட், அப்ப இந்த நம்பரை எடுத்து என்ன செய்யணும், அது வரைக்கும் போறங்கிற ஒரு வசனம் எழுதணும். இந்த வசனத்தை எவ்வளத்து எழுதலாம், யாரும் சும்மா இதை இருக்கிறார்கள் சில ஆட்கள், என்ன கொஞ்சம் கிளாஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணினார்கள் திரும்ப படிக்கிறார்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப புதுசா படிக்கிறியா இருக்கும் ஒரு ஐடியா வருண்டா சொல்லுங்க. ரைட், ரெண்டு பேரும் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. கால்குலேட்டுக்கு பிறகு வரும், அதை எப்படி எழுதுறேன்னு சொன்னா அன்டில் ரைட், இதுதான் அந்த கீழிட ஃபுல் வேர்டு. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற நேரம் ஏதோ மாதிரி தான் இருக்கும், எனக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாக்கல ஃபீல் எப்படி இருக்கும் ஏன்னு நான் உங்களோட ஜென்ரேஷன் இருக்கிறதால அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கரடும் குரடான பாதையாத்தான் இருக்கும், போக போக சரியாயிரும். ரைட், ஓ ஓகே. என்னோட பாப்பா இப்ப திரும்பியா முதலாவது பிகின் ஸ்டார்ட் பண்ணிக்கும். நீங்க ஆல்ரெடி இந்த ஃப்ளோ சார்ட் மேல ட்ரோ பண்ணிருக்க ஒரு மாணவராக இருந்தீங்கன்னு அதையும் இந்த கோடையும் பார்க்குற நேரம் சிம்பிளா வழங்கும். உங்க பக்கத்துல இருந்து ஃப்ளோ சார்ட் வைக்காதால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், இருக்கிறாங்களே சிம்பிளா இருக்கும். ஓகே, பிகின் டோட்டல் ஈக்குவல் ஜீரோ, ரிப்பீட். என்ன, அந்த நம்பரை திரும்ப திரும்ப கால் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி அது போட்டிருக்கிறேன். Read number as n, calculate total equal total plus n until numbers are over. என்ன, நம்பர் முடிய மாட்டேக்கும், அந்த ரிப்பீட்டுக்கு நேருக்கு தான் என்ன until வரணும். சரி, இதை அழிச்சுக்குவோம், கொஞ்சம் மேலே காட்டுறோம். ரிப்பீட்டுக்கு until பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ரிப்பீட்டுக்கு நேருக்கு until வரணும். நம்ம இஃப் போட்டோம் தென் போட்டோம், இஃப்ல என்ன, இஃப்னு சொன்னா என்ன, இப்படி இருக்கா,
அப்படி இருந்தா தென் அதுக்கு பிறகு இஃப்க்கு நேரம் எல்ஸ் வரும் எல்ஸ். ரைட், அதுக்கு பிறகு இஃப் முடிக்கிறதுக்கு எண்டி போட்டோம். இந்த ஃபோர் டூ வைல் டூ எல்லாம் பிறகு பார்ப்போம். இந்த ரிப்பீட் அண்டில தான் இப்ப நம்ம பார்க்கோம். சரியா? அப்ப கொஞ்சம் விளங்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 2 3 கேள்வி செய்யற நேரம் பழகிரும். சரியா? நான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் தொகுத்து அதை விட நீங்க எழுதுற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சராகவே தருவேன். ரைட், அதுல இருந்து பார்த்து நீங்க விளங்கி கொண்டு வேற வேற கேள்வி வாரணும் செய்யற மாதிரி இன்ஷால்லா. அது நான் நினைக்கிறேன் புக் வார நேரம் அதுல எல்லாம் எட்டாகி வரும் இன்ஷால்லா. ஓகே, ரைட். இதுதான் ஒரு எண்கூட்டத்துல மொத்தத்தை காண்றதுக்கு. சரியா? இப்ப நீங்க எவ்வளவு நேரம் கடும் டஃபா மன உளைச்சல் கவலையில் அப்படி இப்படின்னு இருப்பீங்க. சரி, நாம இப்போதைக்கு இப்படி படிச்சு போவோம். கேள்வி நம்பரும் செஞ்சு பார்த்துக்கோ. ரைட், ஓகே. இப்போ வாங்க அடுத்ததுக்கு. அதுக்குள்ள 8 மணி அப்படி 2 கேள்வியா 3 கேள்வியா செஞ்சோம். ரைட், இங்க இரு சமமற்ற எண்களிடையே பெரிய எண்ணை காணலுக்கு பார்த்தோம்னு சொன்னா நான் நேரடியாகவே என்ன செஞ்சிருக்கேன். ரைட், இதான் இவர்த்தடியான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களோட டியூட்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த வரிகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த நேருக்கு இருக்கும். சரியா? அது அப்படி வரமாட்டா. சரியா? அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். டியூட் செஞ்சதுல போல அது கொஞ்சம் முள்ளுக்காகித்தான் வரும். நான் புக் ஃபுல் அடிக்கிறேன்னு நான் சரியாக்கிடுவேன். அந்த கரெக்ஷன் பார்க்க மிஸ் பண்ணிட்டு அவ. சரியா? அப்ப இது உள்ளுக்காகித்தான் வரும். ஞாபகம் இருக்குது. பிகின் மெயின்டைன் தான் நேருக்கு வரும், மற்ற விஷயமெல்லாம் முள்ளுக்கு வரும். ரைட், இதுக்கு பார்த்தோம்னா இந்த கேள்விக்கு எல்லாம் நீங்க தான் ஃப்ளோ சார்ட் கீற போறீங்க. இந்த முதலாம் கேள்வி 2ஆம் கேள்வி சிம்பிளான கேள்வி அழகான முறைக்கு விளங்கி சரியோ இப்ப நீங்க இந்த கிளாஸ் முடிய இந்த ஃப்ளோ சார்ட்க்கு ஒரு மாணவரா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு அனுப்பி போட்டு சார் இது சரியா நான் கீறி இருக்கேன்னு சொல்லி கேளுங்க, நான் விளக்கம் சொல்லுவேன். சரியா? ஓகே. இந்த முதலாம் கேள்வி 2ஆம் கேள்வி நீங்க செய்யணும். 3ஆம் கேள்வி ரைட். இந்த 3ஆம் கேள்வி நம்ம மேலுக்கு படிச்சதை வச்சு கொண்டு அந்த நாலேஜை வச்சு கொண்டு 7 நிமிஷம் இந்த 3ஆம் கேள்வி ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த 3ஆம் கேள்விக்கு என்ன ஸ்லோ போட்டு எழுதணும். ரைட், தயவு செஞ்சு கஷ்டம்னு நினைக்காதீங்கப்பா. நம்ம ஆரம்பத்துல இருக்கோம். இந்த முதலாவது யூனிட் முடிஞ்சா அவங்கள சிலபஸ் அப்படி போகும். சிம்பிளா கடும் ஈஸியா போகும். எல்லாருக்கும் போல யூனிட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2 3 கேள்வி செய்யற நேரம் பேப்பர்ல கேள்வி செய்யற நேரம் ஈஸியா இது வாழ்க்கை அப்படித்தானே எப்பயும். ரைட், இது எது போட்டீங்க. ரைட், இந்த கேள்வி இப்ப நீங்க யோசிச்சு இந்த கேள்விக்கு இப்ப 7 நிமிஷம் விட சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு கேள்வி இருக்கு. சரியா? இதுல இந்த இந்த கோடை ரன் பண்ற நேரம் அவுட்புட்ல வெல்கம்ங்கிற விட வருமா? சரியா? இந்த வெல்கம்ங்கிறது எத்தனை தரம் வரும்னு நீங்க சொல்றதான்னு வர. சரியா? நான் எத்தனை தரம் நீங்க சொல்லுங்க. நான் சும்மா ஒரு ஆன்சர் 2 3 தாரேன். சரியா? இந்த 4க்குள்ள ஏதாச்சும் ஒன்றுதான் ஆன்சர். சரியா? 4க்குள்ள ஏதாச்சும் ஒன்று இப்ப இப்ப உடனே செல்ல மாணவர்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விளைய செல்லுங்க. நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்குற ஒரு மாணவர் இருக்கீங்கன்னா கமெண்ட்ல பண்ணி போடுங்க எத்தனை வெல்கம் வரும் சொல்லி. இல்லாட்டி வெல்கம் வெல்கம் எத்தனை வெல்கம் வரும் நீங்க எதிர்பார்க்கீங்களோ டைப் பண்ணி கமெண்ட்ல போட்டுருங்க. அந்த கேள்வியை தயவு செய்து நல்லா பாருங்க. சரியா? அந்த 2 கேள்வி இருக்கு அதுக்குள்ளுக்கும். அந்த வெல்கம்ங்கிறது 2 இடத்துல 2 ஆகும். எத்தனை வரும்னு கால்குலேட் பண்ணுங்க. சரியோ பிழையோ போட்டு பாருங்களேன் பார்ப்போம். சரி, அப்படியுமா நீங்க டைம் பாருங்க கால்குலேட் பண்ணி இது இது விட சொன்னா கிளாஸை முடிக்கிறேன்.
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரிண்ட் போடுறது உங்களோட விருப்பம். நீங்க பிரிண்ட் போட போறீங்களா, தாராளமா போடுங்க, இந்த விஷயம் இல்லை. ஒரு மாணவர் சரியான விடை அளித்திருக்கிறார், சந்தோஷம். ரைட். வேற யாரும்? அந்த போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்களும் கை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க, சரியா? இந்த சரியான ஆன்சரை பார்த்தோம் சொன்னா 6 வரும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்னு தான் சொல்லிக்கேன். அதை ப்ரூஃப் பண்ற மாதிரி நீங்க செஞ்சு இன்னைக்கு எலும்பிடிச்சேன்னா அனுப்புங்க, என்ன மாதிரின்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம இந்த கேள்வியை செய்வோம். ரைட். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் மாதிரி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். மேலுக்கு கொஞ்சம் கேள்வி இருக்கு. இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ சார்ட் ட்ரா பண்ணணும். இதுக்கு பார்த்தோம்னுச்சுன்னா சுடோ கோட் எழுதணும். அதுதான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஹோம்ஒர்க். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.